ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பார்லி ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டு இருக்கிறேன். இப்போ இந்த பார்லியில் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறது, அதனால நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுனாக்கா நல்லா சூப்பரான ரிசல்ட்டாக கிடைக்கிது. ஸ்கின் வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். இந்த பார்லி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு பாடி ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, ரொம்ப சூடாயிடுச்சுனாக்கா இந்த பார்லி யூஸ் ஆகும். அது இல்லாமல் ரொம்ப இந்த டைஃபாய்ட் ஜுரம் எந்தெந்த ஜுரம் வந்தாலும் அந்த மாதிரி டைமில் இந்த பார்லி வந்துட்டு நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை குடிக்கணும். அப்புறமா இந்த பார்லியில் மிச்சம் இருக்கிறது சர்க்கரை கொஞ்சம் போட்டு சாப்பிடும். இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சூப்பராக உடம்புக்கு ஜுரம் வந்தாலும் அவ்வளோ நல்லா ஒரு ஆரோக்கியத்தை கிளியர் பண்ணி கொடுக்குறது இந்த பார்லி. ஏற்கனவே உங்களுக்கு நான் பார்லியில் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்லி எடுத்துருக்கிறேன். எந்த ஒரு பொருள் இருந்தாலும் சரி, அரிசி பருப்பு, நம்ம எது ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலும் நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது கழுவிட்டு நல்லா காய வைக்கணும். காய வச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பாக இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு கல்லில், இல்லை உங்கள்கிட்ட உருளை இருந்துச்சுன்னா உருளை இடிச்சில், இல்லை அம்மிக்கல்லில் கூட இடிச்சுக்கலாம். இடித்து அப்புறமா ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி நான் இப்போ இது கழுவி காய வச்சுருக்கிறேன். ஏன்னா இப்போது பேக்கிங்கில் வந்துட்டு ரொம்ப சுத்தமாக க்ளீனாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பேக்கிங்கில் கூட அவங்க பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மேலே வந்துட்டு ஏதோ பூச்சிங்க, கக்லாத்தி, எது ஒன்றாலும் எலி, இந்த மாதிரி கடைங்களில் எல்லா கடைங்களும் இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, டைம் இருக்கும்போது லூஸ் இருக்கிறது இது பண்ணுவாங்க, சிலது பேக்கிங் பண்ணுவாங்க. நம்ம என்ன மாதிரி பேக்கிங் இருந்தாலும் சரி, நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம ஆரோக்கியத்துக்கு. அது இல்லாமல் நம்ம இப்போ கொழும்பு செய்யுமோ இல்லை அரிசி கூட சாப்பாடு சாதம் செய்யும் போது கூட நம்ம அதெல்லாம் கழுவுறோம். அதே மாதிரி தான் நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பொருளும் சரி, அரிசி, உளுந்து, அப்புறமா பச்சை பயிறு, கடலப்பருப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நம்ம இதை அரைச்சி நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபுல் பாடிக்கு ஸ்டோர் பண்ணுறோம். ஏன்னாக்கா அதெல்லாம் நம்ம கழுவிட்டு காய வச்சு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இப்போ வந்து நான் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிற பார்லி, இதை வந்து ஏற்கனவே நான் கழுவிட்டு காய வச்சுருக்கிறேன். ஏன்னா தேவையான அளவுக்கு தான். இது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ண நல்லா பிரைட்னஸ் ஸ்கின் பண்ணி கொடுக்குது. பார்லியில் எப்படி ஃபேஸ் பேக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபேஸ் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு பவுட்ரு பண்ணின்னு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து அரிசி பவுட்ரு பாருங்க, இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது வெறும் நான் அரைச்சி பவுட்ரு இதில் போட்டு வச்சுருக்கிறேன். இது ஜலிச்சு தான் எடுத்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் குறைக்க நான் ஜலிக்கவே இல்லை, அப்படியே அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து இதில் தயிர், இந்த மாதிரி இது 3 பொருளை வச்சு தான் ஃபேஸ் பேக்கு பண்ண போகிறோம் பிரைட்னஸ் ஸ்கின்னுக்கு. இப்போது இந்த பார்லி வந்து நான் அரைச்சிக்கிறேன். ஏன்னா நான் கழுவி காய வச்சதுனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, சாஃப்டாக. அப்படியே நம்ம அரைச்சோம்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும், மிக்சியோட பிளேடு போயிடும். அதனால இடிச்சிக்கணும். நான் இது கொஞ்சம் இதுவாக இருக்கும் போது இடிச்சிக்கணும். இப்போ இதை அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை அரைச்சி பவுடர் ஆயிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் குறைன்னு இருக்குது. இப்போ இது ஜலிச்சு எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு ஜலிச்சு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன். இப்போ இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் ஒரு வரி கட்டி வச்சுக்கணும். இப்போ இந்த தேவையான அளவுக்கு இந்த பார்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வடிகட்டியில் நல்லா இந்த மாதிரி இது பண்ணோம்னா நல்லா அந்த பவுட்ரு இதுவாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஏன்னா பார்லி வந்து கொஞ்சம் கலரு இல்லைங்களா, நம்ம தண்ணியில் ஊற வச்சாலும் சரி, நம்ம செஞ்சு அது நல்லா வேக வச்சு, அதாவது நாங்கள் வந்து தேக்ஷாவில் போட்டு வேக வைக்கணும்னா ஜுரம் இருக்கும் போது எங்கள் அம்மா எங்களுக்கு கொடுக்குவாங்க. வேக வைக்கணும்னா ரொம்ப அவர் கணக்கலாகும். அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த இட்லி குக்கரு விசில் வர மாதிரி இருக்கிறது, அதில் இல்லைன்னா குக்கரில் இந்த மாதிரியில் ஒரு 3-4 விசில் வச்சாங்கன்னா நல்லா குழக்குள் வந்துடும். அந்த அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் கஞ்சி மாதிரி இருக்கும் போது அதில் தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் எங்களுக்கு குடிக்க வைக்குவாங்க. இந்த பார்லி இது ஜுரம் வரும்போது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் தான் பார்லி.
அது வந்து நம்ம என்ன வேக வச்சாலும் சரி, நம்ம எவ்வளோ இது பண்ணாலும் அதில் வந்துட்டு ஒரு கோடு வரும் சென்டரில், ஒரு மாதிரி பிளாக்கும் மெரூன் மிக்ஸ் ஆன மாதிரி. அம்மா அது வெந்தாலும் அந்த கோடு கரெக்டாக அப்படியே காட்டும். இருந்தாலும் அதுக்கு நம்மளுக்கு இதை அரைக்கும் போது ஃபுல்லாக ஒயிட்டாக வராது, ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் கலர் மிக்சிங் மாதிரி வரும். அதனால என்ன எப்படின்னு பாருங்கள், இந்த கொரன்னு இதில் இருக்குது. இப்போ இது தேவையில்லை. இப்போ கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக தான் இருக்கும், அழுக்கு மீறி ஒயிட் வராது. ஒரு தடவைக்கு 2 தடவை ஜெயிச்சுக்கணும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தேன், இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து அரிசி பவுடரும் நான் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஜெயிச்சுக்கிறேன். அரிசி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுவும் நம்ம நல்லா ஜெயிச்சிக்கணும். அதில் அந்த கொரன்னு அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது 2 பொருளையும் நான் தேவையான அளவுக்கு தயிர் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா பேக் மாதிரி வராது, முகத்துக்கு நம்ம போடணும் இல்லைங்களா. இந்த மாதிரி இந்த பார்லி பவுடரும் அது இல்லாமல் அரிசி பவுடரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது நம்ம முகம் எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு டைமிங் தான், நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்கும், நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, மிக்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இந்த மாதிரி தான், இப்படி அந்த ட்ராப்ஸ் உளுறதுக்குள்ள கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் அந்த ட்ராப்ஸ், அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் பேக் பண்ணிக்கணும். அதுமாதிரி என் முகத்தை ஃபுல்லாக நான் க்ளீனாக கழுவிட்டு இருக்கிறேன், என் முகத்தில் எதுவுமே இல்லை. இப்போது இதில் இருக்கிறது ஏன் இப்படி உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணுங்க ஃபேஸில். ரொம்ப ஹார்டாக பண்ணாதீங்க, கொஞ்சம் மெதுவாக. ஏன்னா எந்த ஒரு பேக் போட்டாலும் நம்ம முகத்தில் அது ஒட்டணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். அதனால உங்களுக்கும் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்ம முகத்தில் வந்து அது பாருங்கள், அந்த அரிசி மாவோடும் அந்த பார்லி பவுடர் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணியிருந்துக்கு போட்டு முகம் இந்த மாதிரி ஒரு லைட்டாக நான் மசாஜ் பண்ணுறத தடவி இருக்கிறேன். எப்படி ஒரு ஒயிட்டாக இருக்குது பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இது இந்த மாதிரி இவ்வளோ டைட்டாக இருக்கணும், இந்த அளவுக்கு தான். இப்போ இது மேலே இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் கழுத்துக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது உங்கள் முகத்தை கழுவிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து என் முகம் ட்ரை ஆகும்போது நான் கழுவிக்குவேன். எந்த டைப் ஸ்கின் இருந்தாலும் சரி, ஆயில் ஸ்கின் இருந்தால் கூட நீங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கண்ணுக்கு மேலே கூட போட்டு விடுங்க. ஏன்னா பார்லி அரைக்கும் போது ஃபுல் உங்களுக்கு ஒயிட்டாக பவுடர் வராது, ஏன்னா அந்த கலரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து கழுத்துக்குள்ள நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா முகத்துக்கு போடும்போது கழுத்துக்கும் சேர்த்து
இந்த மாதிரி அப்ளை பண்ணுற பிறகு ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நம்ம முகத்தை கழுவிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் போட்டு உங்களுக்கு காட்டும் போது ஒரு மசாஜ் பண்ண சொன்னேன்னா, எந்த ஒரு ஃபேஸ் பேக்கு நான் போட்டாலும் சரி, இல்லை ஃபேஸ் க்ரீமு போட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஃபேஸ் பேக்கும் நான் அப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி ஃபேஸ் க்ரீம் கூட டைரெக்டாக நம்ம அங்கங்கே இது பண்ணிட்டு லைட்டாக அப்ளை பண்ணுறதுல ஒரு ட்ராப் அங்கங்கே வச்சு லைட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற லோஷன் நம்ம எப்படி ஸ்டார்டிங் யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அப்புறமா திரும்பி நம்ம அந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் அதுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டும் கரெக்டாக கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதை நான் கழுவிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். எவ்வளோ பிரைட்னஸ் பாருங்கள். அது போட்டு அது காயும் போது ஒரு மாதிரி நம்ம முகம் அப்படியே சில்லுன்னா ஐஸ் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை நான் கழுவிட்டு வந்து காட்டுறேன் எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு ஒரு நல்லா ரஃப்பாக இல்லாத எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இது போட்ட பிறகு ஒரு மாதிரி அப்படியே நல்லா நைஸாக இருக்கும் நம்ம முகம். எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 டைம் கூட யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நல்லா நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். எந்த ஒரு மேக்கப் இல்லாத இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு உங்கள் முகத்தை நீங்கள் கழுவி பாருங்களேன் எவ்வளோ நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. அந்த அளவுக்கு நான் அடுத்து வந்து உங்களுக்கு ஃபேஸ் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்லியில் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.